வெள்ளிமலை நாயகி, வேலவனுக்கு தாயவள், வேம்பு ரதம் ஏறி வருபவள், பம்பைக்காரியவள், மணிமந்திர சேகரியவள், நல்ல முத்து மாறி, அஞ்சு தலை நாகினி, ஆயிரம் கண் நாயகி என பக்தர்களால் வழிபடுபவள் உப்பு சந்தை மாரியம்மன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழையூர் கிராமத்தில் உள்ள உப்பு சந்தை என்ற பகுதியில் கோவில் கொண்டுள்ள மாரியம்மன் இக்கிராமத்தில் உருவெடுத்து ஓடி ஆடிய உண்மை சம்பவங்கள் கேட்போரை வியக்க வைக்கிறது. அம்மனின் திருவிளையாடல்கள் திகைக்க வைக்கிறது. தற்போது அம்மன் வீற்றிருக்கும் கோயில் முன்னொரு காலத்தில் பிணங்களை எரிக்கும் சுடுகாடு என்பதும், அங்கே உயிரிழந்து புதைக்கப்பட்ட சிறுமி அம்மனாக உயிர் பெற்று வடத்தின் நடுவே விளையாடி மறைந்த சம்பவங்கள் மெய்சிலிர்க்க செய்கிறது. பூம்புகார் கடற்கரையிலிருந்து எடுக்கப்படும் உப்பு மாட்டு வண்டிகளில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழையூர் கிராமத்தில் குவித்து ஏலம் விடுவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தஞ்சையை ஆண்ட மன்னரின் சேவகர் ஒருவர் தனது மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதற்காக கீழையூருக்கு தனது குடும்பத்தினருடன் வந்தபோது அவரது மகளான சிறுமிக்கு அம்மை நோய் கண்டு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அச்சிறுமி அங்குள்ள சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட நிலையில் சில நாட்கள் கழித்து அந்த புதைக்குழியில் அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்க தொடங்கியது. சில நாட்கள் கழித்து சுடுகாட்டுக்கு அருகே இருந்த வனப்பகுதியில் தினமும் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிகளுடன் ஒரு புதிய சிறுமி வருகை தந்து விளையாடுவதும், பின்னர் புதைக்குழிக்குள் செல்ல அக்குழி தானாக மூடிக்கொள்வதும் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை அளித்தது. பின்னர் கிராம மக்கள் அந்த புதைக்குழியினை தோண்டி பார்த்த போது அங்கு ஒரு சுரங்கம் காணப்பட்டதோடு மறைந்த சிறுமிக்கு பதிலாக அம்மன் சிலை இருப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் சிலையாகி நின்றனர். பின்னர் அச்சிலையை அங்கிருந்து வெளியே எடுத்து அந்த இடத்திலேயே கோவில் அமைத்து கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இக்கிராமத்திற்கு அருகே உள்ள திருச்சம்பள்ளிக்கு சென்ற அதே சிறுமி வீடு வீடாக சென்று பால் கேட்ட போது யாரும் கொடுக்காத நிலையில் ஒரே ஒருவர் மட்டும் கூழ் கொடுத்ததோடு தன் கொல்லைப்புறத்தில் உறங்கவும் இடம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து சிறுமிக்கு பால் தர மறுத்த வீடுகளில் பானைகள் உடைந்து பால் தரையில் வழிந்தோடியதைக் கண்டு பயந்து போன கிராம மக்கள் வந்தது அம்மன்தான் என அறிந்து மன்னிப்பு கேட்க சென்றபோது சிறுமி இருந்த இடம் ஒரு பெரும் மண் புற்றாக மாறி இருந்ததாக உப்பு சந்தை அம்மனின் அதிசயத்தக்க நிகழ்வுகள் கூறப்படுகிறது. தற்போது 5 நிலையுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக உப்பு சந்தை மாரியம்மன் கோவில் காட்சியளிக்கும் நிலையில் சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட அம்மன் கருவறையில் கம்பீரமாக அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். மேலும் கோவிலுக்குள் விநாயகர், முருகன் காட்சியளிப்பதோடு பேச்சியம்மன், மதுரை வீரன், கோவிலின் பின்பக்கம் வீரன் சிலைகளும் 5 தலை நாகர் சிலைகளும் அமைந்து காவல் தெய்வங்களாக பொதுமக்களை காத்து வருகின்றனர். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல் யாவையும் நிறைவேற்றும் அம்மன் தீராத நோய்களை தீர்த்தருள்வதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்வுகளை சந்திக்கும் ஏராளமான மாணவ மாணவிகள் இக்கோவிலுக்கு வருகை தந்து அம்மன் அருள் பெற்று மன துணிவுடன் வெற்றி பெற்று வருவதாக நம்பப்படுகிறது. ஆண்டுதோறும் அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் பௌர்ணமி நாட்களில் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பால்குட காவடி எடுத்து வழிபட்டு வரும் நிலையில் ஆடி மற்றும் தை மாதத்தில் உலக நன்மைக்காக 1008 திருவிளக்கு பூஜை, வைகாசி மாதம் 9 நாட்கள் நடைபெறும் வைகாசி திருவிழா ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்யாணத்தை தடைப்பட்டவங்களுக்கு கல்யாணம், அதாவது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதாவது நம்ம கடன் தொல்லை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வரவங்களுக்கு கடன் தொல்லைகள் தீர்றது. அம்மை கண்டு ரொம்ப பேருக்கு அதுக்கு முன்னாடி அம்மை அதிகமாக காணும், இப்போ கூட குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த அம்மை காணும் பொழுது அவருடைய சித்து விளையாட்டில் சகல பேருக்கும் அந்த அம்மை இறக்கி பல பேருக்கு குணப்படுத்தியிருக்கா. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமலுடன் கலைமாமணி நந்தகுமார்.